வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓவன் இல்லாமலேயே இட்லி பாத்திரத்தில் ரொம்ப டேஸ்டியாக ஓரியோ பிஸ்கெட் கேக் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓரியோ பிஸ்கெட் பாக்கெட் எப்பயாவது நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதோட ஒரு 3 சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணி சூப்பராக ஒரு கேக் ரெடி பண்ணிடலாம். இது வரைக்கும் நீங்கள் இதை செஞ்சதில்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கட்டாயம் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். இட்லி பாத்திரம் இருந்தால் மட்டும் போதும், எல்லாருமே கேக் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 10 ரூபா ஓரியோ பிஸ்கெட் பாக்கெட் 5 எடுத்திருக்கேன் நான். இந்த பிஸ்கெட்லேருந்து க்ரீமை மட்டும் தனியாக செப்பரேட்டாக ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பிஸ்கெட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்க போகிறோம். உடச்சி போட்டுக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பேக்கிங் பவுடர் 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த பேக்கிங் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இது விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17 ரூபா மட்டும்தான். இந்த ஒரு பேக்கெட் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், வருஷத்துக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிது இந்த பேக்கிங் பவுடர். கட்டாயம் இது ஒன்று நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஓவன் இருக்கணுன்ற அவசியமே இல்லை, இட்லி பாத்திரம் மட்டும் போதும், நம்ம எந்த கேக் வேணாலும் செய்யலாம். 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பொடி பண்ணியாச்சு. 1 டம்ளர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சியில் 2 சுற்று விட்டுக்க போகிறோம். மிக்சிலேயே நம்ம டைரெக்டாக வச்சு 2 சுற்று விட்டுக்கலாம். ஆனால் நம்ம பால் எவ்வளோ ஊற்றணுன்ற அளவு தெரியாதுன்றதுனால முதல்ல பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூனை வச்சு கிளறிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம மிக்சியில் 2 சுற்று விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 டம்ளர் பாலில் 1 ஸ்பூன் மட்டும்தான் நான் மிச்சம் வச்சுருக்கேன். மீதி எல்லா பாலையுமே ஊற்றிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இது போல் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது சைட்லையும் அடியிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே ஒரு பிளைன் நோட் பேப்பர் வச்சுருக்கேன். அந்த நோட் பேப்பரில் 2 சைடும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் A4 ஷீட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பட்டர் பேப்பர்லாம் வாங்குறதே கிடையாது கடையில். இது போல் வீட்டில் இருக்க பிளைன் பேப்பரை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அது இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் இந்த பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு டைரெக்டாக இந்த கேக் பேட்டரை ஊற்றிடலாம். நல்லா ஒட்டாமல் வரும். இப்போது செட் ஆகிறதுக்காக ஒரு 2 டைம் தட்டியாச்சு கேக் பேட்டரை ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற தூள் உப்பு சேர்த்துருக்கேன். மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக 3 கிண்ணம் எடுத்திருக்கேன். இது மேலே தான் நம்ம கேக் பேட்டரை வைக்க போகிறோம். நீங்கள் ஒயர் ஸ்டாண்ட் இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கேக் பேட்டரை வச்சாச்சு. 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண பின்னாடி நம்ம உள்ள கேக் பேட்டரை வச்சுருக்கோம். மூடி போட்டுட்டு 40 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் தீ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 40 நிமிஷம் முடிஞ்சாச்சு. ஒரு டூத் பிக் வச்சுட்டு குத்தி பார்த்தா ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டாமல் வந்ததுன்னா நம்ம கேக் ரெடி ஆயாச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நீங்கள் ஸ்பூனோட பேக் சைடு கூட வச்சு அது போல் நீங்கள் குத்தி பார்க்கலாம், வெந்திருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. அப்படி மாவாக ஒட்டிட்டு வந்தது அப்படின்னா மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க மறுபடியும். இப்போது பட்டர் பேப்பரை எடுத்தாச்சு ஆறின பின்னாடி. இதை நம்ம 2ஆக கட் பண்ணியாச்சு. நம்ம தனியாக க்ரீம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் ஊற்றிட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இந்த கேக்கோட ஒரு லேயரில் அப்ளை பண்ணலாம். இன்னொரு லேயரையும் வச்சாச்சு. நம்மளோட ஓரியோ கேக் சூப்பராக ரெடி ஆயாச்சு, ஓவன் இல்லாமலேயே இட்லி பாத்திரத்திலேயே. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.